ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஈவில் நன். ஸோ இந்த கேமில் தான் போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் இருக்குது. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது மாதிரி ஸோ 50 சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஸோ அதனால் ரொம்ப தேங்க்யூ கேஸ். ஸோ யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணீங்களோ. ஓகே, ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ அந்த ஸ்பெஷல் திங் என்னென்னா, நான் கேமுக்குள்ளே போயிட்டதுக்கப்புறம் ரிவீல் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஓகே, ஸோ நார்மல் வச்சுப்போம். ஓகே, கண்டினியூ. ஓகே, ஸோ மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் கேஸ். ஓகேவா? ஸோ நம்ம இன்னும் 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுவோம். ஸோ அதான் நம்மளோட கோல். அண்ட் தென் கூடிய சீக்கிரமாக லைவ் ஸ்ட்ரீமாக போட ட்ரை பண்ணுறேன். ஸோ சண்டே இதுமாரி நம்ம சேனல் பார்த்தா வெரிஃபை ஆகிடுச்சு. ஸோ ஒரு லைக் 1 டே வெயிட் பண்ணிருக்கேன். ஸோ மேபி நான் சண்டே ஆனால் சம்டைம்ஸ் ஐ வில் ட்ரை டு டூ லைவ் ஸ்ட்ரீம் ஆர் எல்ஸ் டியூஸ்டே. ஸோ இந்த மாதிரி டைம்ஸில் நான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, ஸோ யாருன்னு தெரிகிறதா மேலே அவுட்வெட். ஸோ அவுட்வெட் தெரியாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ அவுட்வெட் பார்த்தீங்கன்னா லைக் ஒரு ஹேக்டு வெர்ஷன் பேஸ். ஸோ ஹேக்டு வெர்ஷன் ஸோ சிம்பிளாக சொல்லணும், ஒரு ஹேக்டு வெர்ஷன் தான் அவுட்வெட்டு. ஓகேவா? ஸோ இப்போ உங்களை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் காட் மோடு, நிப்பிள் ஏதோ இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் சும்மா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறமா நம்ம தனியாக நீங்கள் கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக நம்மளோட இந்த ஈவெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா கதற விடலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல வீடியோ பார்த்தீங்கன்னா மேக் பண்ணுறேன். ஸோ இப்போ சும்மா ஒரு சாம்பிள் மாதிரி தான் இந்த வீடியோ. ஸோ அதனால் அவ்வளோ இதுவாலாம் இருக்காது, அவ்வளோ ஃபன்னாலாம் இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு இருக்க எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நல்லா தரமாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ அப்புறமா இறக்குவோம். ஓகே, ஸோ இப்போ இங்கே தான் இருக்குது அந்த ஈவெண்ட். வா. இப்போ இதால் நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம காட் மோட் ஆன் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இப்போ அப்படியே ஃபஸ்ட்டு போய்ட்டு சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அண்ட் தென் இன்னொரு வீடியோ பார்த்தீங்கன்னா நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் கிராடி சாப்டர் 1 கார் எஸ்கேப் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ண போகிறேன். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா இது வச்சுருக்கேன். கிராணி இல்லை, சாரி த ட்வின்ஸ் பார்த்தீங்கன்னா விளாட போகிறோம். ஓகேவா? ஸோ கிராணி தான் த ட்வின்ஸ், அதுலேயும் கெஸ்ட் மோடு. ஸோ அதில் வந்து கிராண்ட்பா 2 பேருமே வருவானுங்க. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கேமோட லிங்க்கு வேணும்னா என்னால் தர முடியாது. ஸோ சாரி. ஸோ ஏன்னா தந்தால் அவள் தான் வீடியோ தூக்கி விட்ருவானுங்க, வீடியோ ரிமூவ் பண்ணிடுவானுங்க யூடியூப் காரணங்களே. ஸோ அதனால் ஐ ஆம் ஸோ சாரி. ஸோ நீங்களே போயிட்டு வேணால் க்ரோமில் போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ அதை பற்றி என்னால் மூச்சு கூட விட முடியாது. ஸோ எப்படி டெவலப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நான் என்ன தேடுறேன்னா அந்த ஒரு இது மாதிரி இங்கே இருக்குது பாருங்கள், இந்த கேபிள் தேடிப்போம். ஏன்னா இது இருந்தால் தான் காரண்ட் சப்ளை கொடுத்து இதெல்லாம் திறக்க முடியும். ஓகேவா? ஸோ அதனால தான். ஓகே, எலக்ட்ரிசிட்டி ஓகே ஆன் பண்ணியாச்சு. இப்போ அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா இதுக்குமே இருக்குது. கிரானிக்கு இருக்குது, ஈவில் நனுக்கு இருக்குது, ஈவில் நன் 2க்கு இருக்குது, ஐஸ்கிரீமுக்கு ஐஸ்கிரீம் சாப்டர் 1க்கு இருக்குது, அப்புறம் மிஸ்டர் மீட் சாப்டர் 1க்கு இருக்குது. ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓல்டு வெர்ஷன்ஸு தான் இருக்குது. எல்லாமே ஓல்டு வெர்ஷன்ஸ், எதுவுமே புது வெர்ஷன் கிடையாது, எல்லாமே ஓல்டு. இதில் நீங்கள் பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு இது அந்த பலூன் எஸ்கேப் பண்ணுறதுக்கு அந்த இதுக்குள்ளே போகல. ஸோ அது பார்த்தீங்கன்னா இதில் இருக்காது. அந்த இடத்துக்கு போனீங்கன்னா டெவலப்பர்ஸ் ஆர் ஸ்டில் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். எனக்கு தெரிஞ்சு அந்த எஸ்கேப் பண்ணால் கம்ப்ளீட் பண்ணால் வருமா, இல்லைனா இப்படியே வருதா என்னன்னு தெரில எனக்கு. ஓகே, ஸோ அதனால் இப்போ அடுத்து என்ன இது வேணும், லைக் என்ன கேம் பிளே அடுத்து வேணும் அப்படின்றது மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ட்வின்ஸுக்கு அடுத்து என்ன கேம் பிளே வேணும். அது இந்த அவுட்ஃபிட்லேயும் பார்த்தீங்கன்னா லைக் நான் சொன்ன ஐஸ்கிரீமா, கிரானியா, இல்லை மிஸ்டர் மீட்டா, இந்த 3த்தில் ஏதாச்சும் ஒன்று மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸில் சொல்லி விட்ருங்க. ஓகே, இதோ இங்கே பாருங்கள், உள்ளே வந்துட்டோம். பார்த்தீங்களா? இறந்துருதா? இங்கே வந்தாலே அந்த டெவலப்பர் ஸ்டில் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. ஐயோ, நிப்பிள் ஆஃப் பண்ண அப்படியே கீழே விழுந்துடுறாங்க இவன். இதோ இங்கே பாருங்கள், சயின்டிஸ்ட்லாம் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கானுங்க. ஸோ இப்போ இங்கே போனால் இது டோன்ட் டிஸ்டர்ப் த சயின்டிஸ்ட் ஆர் ஸ்டில் ஒர்க்கிங் காமிக்குது. ஓகே, அவங்க ஏதோ மாஸ்க்லாம் பண்ணிட்டுருக்கானுங்க. ஓகே பாருங்க, இடத்த அப்படியே அண்டர் கிரவுண்டில் பார்க்க எப்படி இருக்குன்னு. ஓகே, அந்த ஈவெண்ட் நான் எங்கே போச்சுன்னு தெரில. ஃபஸ்ட் நம்ம இங்கே போயிட்டு அது பார்த்தீங்கன்னா இங்கே டெலிபோர்ட் பண்ணிட்டு அதை சைஸு ஈவெண்ட் இங்கே பாருங்கள், இங்கே டெலிபோர்ட் ஓகே. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இங்கே டெலிபோர்ட் பண்ணியாச்சு. என்ன ஹைட்டாக இருக்கா? டிப்பில் ஆஃப் பண்ணிப்போம். ஹைட்டாக இதில் கரெக்டாக தான் இருக்கா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக காட் மோடு ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுவோம், சும்மா வெறுப்பதும் ஆன். ஓகே ஸோ இப்போ இங்கே ஓகே, இப்போ இதனால் கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். எனக்கு நம்மளோட இதெல்லாம் இங்கே ட்ரை பண்ணி பார்ப்போம். சைஸு டிக்ரீஸ் பண்ணி பார்ப்போம். இதுக்கு இருங்க, இன்னும் ரொம்ப குட்டி ஆகிடுச்சு. இது ரொம்ப குட்டி ஆகிடுச்சு. தண்ணிக்கு தலை எங்கே இருக்குது? தலையில் மாட்டிச்சு. ஐயோ, மைனஸில் போட்டாலும் தலைகீழ ஆகிடுச்சு போல். எங்கே போச்சு? எங்கே ஆளை காணும் கேஸ்.
அவ்வளோ மைக்ரோ ஆர்கானிசம் சைஸ் போயிடுச்சு போலயே. கொஞ்சம் லைட்டாக சைஸ் ஏற்றி பார்ப்போம். எங்கே கைஸ் போச்சு? அதோ இங்கே இருக்குது பாருங்கள். இவன் என்ன பண்ணுறாங்க? இங்கே பாருங்க எப்பா இவ்வளோ குட்டியாகிடுச்சு ஏசி. ஓகே ஃபாஸ்ட்டாக ஓடுது ஏசி. ஃபாஸ்ட்டாக ஏதாவது வச்சுட்டேன்னா சைஸ் இன்னும் கொஞ்சம் 1ல் வச்சுப்போமா? ஓகே 1ல் வச்சாச்சு. நம்ம ஸ்பீடை கொஞ்சம் ரேட்டாக இன்க்ரீஸ் பண்ணிப்போம். இதை இங்கே பாருங்கள் செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடி வருது ஏசி. இங்கே பாருங்கள் எப்பா செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடி வருது. என்ன ஓகே கன் மோடு பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி வச்சுப்போம். அன்லிமிட்டட் கன்ஸு வச்சு அன்லிமிட்டட் ஆமோ. இங்கே செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடி வருது. ஓகே இருங்க ஃபஸ்ட்டு போயிட்டு இங்கே கேம் மென்யூ இருக்கும். அதில் போயிட்டு இந்த பபிள் கன் சாரி கம்ஸ் கன் ஏதாச்சும் ஒன்று எனக்கு இதை வச்சு போய் அடிப்போம். மாட்ட மாட்டேதே கேசுது. மாட்ட மாட்டேங்குது. மாட்டி தொலை. ஓகே மாட்டிக்கிச்சு. நீங்கள் பாருங்க எப்பா அநியாயத்து குட்டியாக இருக்குது. யாரா இது? ஓ இதுவா? ஏன் போகிற நீ? கதவை எப்போ ஓப்பன் ஆகுது? இதுக்கு மட்டும் நம்மளும் அப்படி வெளில போகிறோம். எங்களுக்கே கேட்டு போடுறியா? ஒரே நிமிஷம். ஸோ அந்த நிப்பிள் எங்க? நிப்பிள் அதோ அதுதான் எஸ் முடிச்சாச்சு. வரேன் எஸ் அவள்தான். நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த வண்டியில் போய்ட்டு இந்த வண்டி என்ன இங்கேயே நிற்குது? இங்கே நிற்குது கைஸ். இந்த ஓகே அது இங்கே நிற்குது. என்ன ஆச்சுன்னு தரல. இங்கே பாருங்கள் இங்கே இருக்குது பாருங்கள். டிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ஓகே வந்தாச்சு வெளில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கோன்னு. நம்ம பார்த்தீங்கன்னா ஈவென்ட் ஸ்கூலில் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போவோம். ஈவென்ட் சதுர விட்றோம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ அந்த கன் எங்கே போச்சுன்னு தரல ஃப்ரெண்ட்ஸ். அதோ இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கன் எடுத்துகிட்டு உள்ளே போவோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வாங்க. ஓகே நிப்பில் ஆன் பண்ணிப்போம். ஒரு நிமிஷம் நிப்பில் ஆஃப் பண்ணிப்போதுக்கோ. ஓகே ஈவென்ட் கதவை தவிர காலிம்பில் கூட வச்சுக்கல ஃப்ரெண்ட்ஸ். இது சின்ன கண்டிப்பாக நிறையா இருக்கும் போல். ஓகே நம்ம அப்படியே இன்சைடாக போய்டுவோம். எங்களுக்கு கீயே தேவையில்லை. ஓகே இந்த ஈவினில் நீங்கள் கொடுப்போம். கதவை தட்டினா ஓப்பன் பண்ண மாட்டியா? கதவை தட்டு திறக்க மாட்டியா? அவ்வளோ பேர் ஆள் நீ சவு என்ன உன் பையன் ஐஸ்கிரீம் பார்க்க போனால் அத்தனை பிடிச்சி வாயில் புகையை கட்டி விட்றான். அவன் என்ன சொல்லி வை அடுத்தவப்பா அவன் வாயிலே போயிட்டு புகையை ஊற்றி வைப்பேன். ஒரே நிமிஷம் இருங்க. நன்னா கூட ப்ளே பண்ண முடியுங்க. இங்கே பாருங்கள் நன்னா மாறிட்டோம். இப்போ நம்மளே ஒரு நன் எங்கே அந்த ஈவெண்ட் எங்கே போச்சு? இருங்க சாவடி போய்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓமேகா ஓகே செத்துருச்சு. ஆனால் எங்கே போச்சுன்னு தெரில. அதோ இங்கே வருது பாருங்க. எரிக்கல் மாதிரி வருது. ஓமேகா எங்கே போகுது? ஹெலிகாப்டர் தலைக்கு மேலே பறகுது. அது எங்கே போச்சுன்னு தெரில. எங்கள் நண்போட ஆஃப் பண்ணிப்போம். கண்ணி ஒரு மாதிரி மஞ்சளாக தெரியுது. கண் அவ்வளோ சிவப்பாக இருக்கும்போது நினச்சேன் ஏதாச்சும் பண்ணியிருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம வந்து அந்த கண் எடுத்துப்போம். எங்கே போச்சோன்னா தெரில கேஸ். நான் அடிக்கி எங்கேயோ பறந்து போயிடுச்சு போல். ஓகே நம்ம அப்படியே உள்ளே போய்டும். இந்த ஈவினில் வர மாதிரி தெரில. நம்ம அப்படியே சும்மா போயிட்டு கொஞ்ச நேரம் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வருவோம். நிமிஷம் நிப்பிள் ஆன். ஓகே அப்படியே போவோம். போ இன்சைடு உள்ளே போய் பார்ப்போம். இது வந்து ரெஸ்ட் ரூம் இருக்கும். இது ரெஸ்ட் ரூமு. இங்கே பாருங்கள் இது ரெஸ்ட் ரூம். என்ன டாய்லெட் ரொம்ப நாள் தெரியுது. இதெல்லாம் ஸ்கூலாக கேஸ். இதை பார்த்தா எந்த சைட்லேருந்து பார்த்தா இது ஸ்கூல் மாதிரி இருக்குன்னே எனக்கு புரியல கேஸ். சத்தியமாக இதெல்லாம் ஸ்கூல் சொன்னால் நான் நம்பவே மாட்டேன். ஸ்கூலுன்ற பேரில் ஒன்றுமே ஸ்கூலுக்கு சம்மந்தப்படுத்துறது ஒன்றுமே இல்லை கேஸ். இது பார்த்தீங்கன்னா ப்ளே கிரவுண்ட் தான். கேஸ். இப்போ நான் பேஸ்கெட் பால் கோர்ட் மட்டும் வச்சு இப்போ தான் ப்ளே கிரவுண்ட் சொல்கிறானுங்க. சத்தியமாக எனக்கு என்னென்ன பொருள் அங்கங்கே லாக்கர் இருக்குது. வேறு எதுவுமே இங்கே இல்லை. இங்கே பாருங்கள் இங்கே வந்தால் தனி ஹவுஸ் மாதிரி இங்கே கீழே ஒன்று இருக்குது. மேலே போனால் சுத்தம். மேலே போனால் எல்லாமே இடிஞ்சு கிச்சன்லாம் இருக்குது. ஸ்கூலில் எங்கே கிச்சன்லாம் இருக்கும்? எப்பா இது ஸ்கூல்னு சொன்னால் எவனும் நம்ப மாட்டான். அதை வேறு போயிட்டு இதில் வேறு அந்த பசங்களை வேறு சேர்த்து வேறு விட்றானுங்க. இது வேறு அட்மிஷன் வேறு ஓப்பனாக இருக்குது. ஸ்கூலுக்கெல்லாம் போய் இந்த ஸ்கூலுக்கெல்லாம் போய் அவன் சேருவான்னு வேறு தெரில. பாருங்கள் ஈவனோட டாய்லெட் போல் இருக்குது. ஓகே ரொம்ப அழுக்காக இருக்குது. அப்புறம் நம்ம வெளில போயிடலாம். வாங்க போயிடலாம். இந்த டோர் லாக் ஆகிருக்கு.
ஓகே நம்ம அப்படியே இன்ஸ்டால போவோம். இந்த டோர் எனக்கு பிளாக் ஆகிருக்கு, பிளாக்டுன்னு சொல்லுது, ஆனால் எங்கே பிளாக் ஆகிருக்குன்னு தான் தெரில. சரி ஓகே அங்கே இப்போ அப்படியே இன்ஸ்டால போவோம். இங்கே மேலே போய் பார்ப்போம். மேலேயும் ஒன்றுமே இல்லை. ஓகே இங்கே ஏதாச்சும் இருக்கா இன்சைடில்? இங்கே இதுக்குள்ளே ப்ரூம் ஸ்டிக் இருக்குது. ப்ரூம் ஸ்டிக் பார்த்தீங்கன்னா டோர் எஸ்கேப் பண்ண தேவைப்படும். அண்ட் தென் இன்னொரு விஷயம் ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவுட்வேட் கேம் ப்ளே பார்த்தீங்கன்னா போட்டிருப்போம். இது ஈவனோடது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்ட் 2 கேஸ். அண்ட் தென் ஈவனில் எஸ்கேப்பும் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். நம்ம டோர் எஸ்கேப் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வேணால் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா திருப்பி போகிற டைப் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி கன்ஃபார்மாக இன்றைக்கி இல்லை மண்டே அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு த ட்வின்ஸ் பார்த்தீங்கன்னா போட்டுருவேன். இந்த கெஸ்ட்டு அது பார்த்தீங்கன்னா போட்டுருவேன் கெஸ். ஓகேவா? ஓகே ஸோ இங்கே பாருங்கள் இந்த ஈவனிங் நீங்கள் கூப்பிட்டாச்சு. நிப்பிள் ஆஃப் பண்ணிப்போம். நிப்பிள் ஆன் பண்ணால் ஏதோ கிராவிட்டி இல்லாத மாதிரி எல்லாமே பறக்கிறானுங்க. அதான் ஒரு கஷ்டமாகவே இருங்க. ஓகே என்ன சின்ன மேலே நிற்குது. கீழே வந்து தொலை. கீழே வரியா இல்லையா? இப்போ ஒழுங்கா இப்போ கீழே வாடா. கீழே வாடி நன்னு எஸ்கேப் ஆகுது கேஸ் கரெக்டாக எஸ்கேப் ஆகுது. நீ மண்டையில் அடிக்கணும் பார்த்தா மண்டையை மட்டும் கரெக்டாக ஆட்டுது. மண்டையில் கிடைக்கும். அவ்வளோதான். ஓகே ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து என்ன கேம் பிளே போடுறதே பார்த்தீங்கன்னா சத்தியமாக புரியல. ஸோ என்ன பண்ணுறது எனக்கு சத்தியமாக தெரியல. ஸோ ஏன்னா நானும் கிராணி 4 கிராணி 3 கிராணி 2 எல்லா கேமோட வீடியோ கோஸ்ட்டு இது ப்ராக்டிஸ் மோடில் போயிட்டு எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறேன். போட் எஸ்கேப் பண்ணுறலாம், கேட் எஸ்கேப் இருக்குது, அப்புறமா அந்த கிராணி 4 ஃபேன் மேடு அதை சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டுருந்தேன். பட் ஆனால் கடைசியில் சும்மா ஏதாச்சும் நம்ம இதை பற்றி சொல்லலாம் யூஎஸ் கிட்ட பேசுறதுக்காக ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சும்மா ஒரு இப்போ தானே சும்மா ட்ரைலர் வச்சுக்கோங்களேன். சும்மா எக்ஸ்ப்ளோரிங் பண்ணுறதுக்காக இந்த ஒரு இது. அண்ட் தென் அடுத்து பார்த்தீங்கன்னா த ட்வின்ஸ் தான் மெயின். ஓகேவா? ஸோ நம்ம 50 சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக பண்ணுற ஒரு ஸ்பெஷல் வீடியோனா அது பார்த்தீங்கன்னா அந்த இதுதான் கேஸ். ஸோ ஏதோ ஸ்பெஷல் வீடியோ 2 ஸ்பெஷல் வீடியோஸ். அதில் ஃபஸ்ட்டு இது, செகண்ட் பார்த்தீங்கன்னா த ட்வின்ஸு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவுட்ஃபிட் போடல. அவுட்ஃபிட் அதுலேயும் இருக்குது. பட் அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது தெரியல. அது டவுன்லோட் ஆக மாட்டேங்குது. அது ஒரு சின்ன பிரச்சனை. ஓகே ஸோ ஆல் தான் கேஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சிக்கலான்னு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம 100K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணி இன்னும் உங்களோட சப்போர்ட்டை தந்துக்கிட்டே இருங்க. பை டேக் கேர்.